வணக்கம் நண்பர்களே. நிறைய இந்த சர்க்கரை நோய் உள்ளவங்க, ஒரு உடல் பருமன் இருக்கிறவங்களாம் ஒரு கேள்வி கேட்பாங்க. பழங்கள் சாப்பிட்லாமா? சர்க்கரை நோய் இருக்கிறவங்க பழங்கள் சாப்பிட்லாமா? எந்த பழம் சாப்பிட்லாம்? எந்த பழம் கெட்டது? இந்த பழம் சாப்பிட்டா சுகர் அதிகமாயிருமா? அந்த பழம் சாப்பிட்டா சுகர் அதிகமாயிருமா? ஸோ கூடாதா? சாப்பிட்லாமா? இதை பற்றி ஒரு விரிவாக அறிவியல் பூர்வமாக உங்களுக்கு சிம்பிளாக புரிஞ்சுக்கிற வகையில் இந்த காணொலியில் நான் சொல்கிறேன். பார்க்கலாம். பொதுவாகவே பழங்கள் அப்படின்னா எல்லாத்துக்கும் பிடிக்கும். எதனால்? அதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட், அதில் இருக்கக்கூடிய வைட்டமின்ஸ், அதனாலேயான அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதில் இருக்கக்கூடிய இனிப்புத்தன்மையினால் மனிதன் இவால்வான சமயத்துலேருந்தே, அந்த காலத்துலேருந்தே பார்த்திங்கன்னா அவனுடைய மூளையில் உங்களுக்கு பிரெயினில் ஹார்டு கோட் ஆகிருக்கான். என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இனிப்பான ஒரு பொருளை பார்த்தாவே, அந்த காலத்தில் மனுஷன் காட்டில் சுற்றிட்டு இருந்தப்போ கூட உங்களுக்கு ஒரு மரங்கள் இருக்குது, அதுலேருந்து ஏதோ ஒரு பழம் மாதிரி ஒன்று இருக்குது, அது கொஞ்சம் இனிப்பாக இருக்குது அப்படின்னாவே அதை சாப்பிட்ணும் அப்படிங்கிறது டீஃபால்ட்டாக நம்ம பிரெயின்லேயே இருக்குது. ஏன்னா இனிப்பாக இருக்கக்கூடிய விஷயங்கள் பெரும்பாலும் விஷத்தன்மை அற்றவை. அப்புறம் இம்மீடியட்டாக நமக்கு இன்ஸ்டன்ட் எனர்ஜி, நம்ம காட்டில் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம், வேட்டையாடணுன்னா ரொம்ப கஷ்டமான விஷயம். ஆனால் பழம் இன்ஸ்டண்ட்டாக நமக்கு எனர்ஜி, குளுக்கோஸ் கொடுக்குது. ஸோ அதனால் அது நல்லது, நமக்கு ஆபத்து இல்லாதது அப்படிங்கிறது நம்ம பிரெயின்லேயே உள்ளே இருக்குங்க. இயற்கையாகவே நமக்கெல்லாம் அதனால தான் பழங்களோ இல்லை வேறு எந்த இனிப்பு சார்ந்த உணவுகளோ நமக்கு ரொம்ப பிடிக்குது. இதுதான் அடிப்படையான காரணம். அதில் சத்துக்கள் இருக்குது, ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குங்கிறது அதெல்லாம் அப்புறம். ஸோ இதை பற்றி நான் ஆல்ரெடி விரிவாக காணொலி போட்டிருக்கேன். பழங்களில் இருக்கக்கூடிய சத்துக்கள் உண்மையாலுமே ரொம்ப அதிகமாக, அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் வேறு உணவில் எடுக்க முடியுமான்னு. ஸோ அந்த காணொலி போய் பார்க்கலாம். அதாவது பழங்கள் சத்துக்காக அப்படின்னு நான் பயங்கரமாக அதை பூஸ்ட் பண்ணுறதை நான் ரொம்ப அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன். ஏன்னா அதை விட ஒரு ஆரஞ்சில் வைட்டமின் சின்னு சொன்னால் அதை விட நெல்லிக்காயில் 10 மடங்கு அதிகமாக இருக்கும். அல்லது நீங்கள் ஒரு ஆப்பிள் இந்த சத்து இருக்குதுன்னு சொன்னால் அதை விட ஒரு கொய்யாக்காயில் ஒரு 5 மடங்கு அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பெரும்பாலான சத்துக்கள் அப்படின்னு நீங்கள் பழங்களில் சொல்கிறது ஒரு சிம்பிள் எளிய உணவுகளில் ஈஸியாக உங்களுக்கு கிடச்சிடும். நீங்கள் நார்ச்சத்துன்னு சொன்னால் கூட வாழைப்பழம் நான் நார்ச்சத்துக்காக சாப்பிட்றேன், மோஷன் ட்ரபிள் வராமல் இருக்கிறதுக்கு சாப்பிட்றேன் அப்படின்னு சொன்னால் கூட அதை விட பல மடங்கு அதிகமாக காய்கறி கீரைகளில் கிடச்சிரும். ஸோ இங்கே அது விஷயம் கிடையாது. உங்களுக்கு உண்மையாக நம்ம பிரெயின்லேயே இருக்குங்க. பழம் எல்லாத்துக்கும் சாப்பிட பிடிக்கும், அதை நம்ம இல்லைன்னு சொல்லவே முடியாது. அப்போது சர்க்கரை நோயாளிகள் பழம் சாப்பிடாம கூடாதா? ஒரு மற்ற உணவுகளை கம்பேர் பண்ணும்போது சர்க்கரை நோயாளிகளுக்கு பழம் எந்த அளவுக்கு சர்க்கரை அளவுகளை அதிகமாக்கும் பார்க்கலாம். ஸோ ஏற்கனவே என்னோடய கிளைசிமிக் இண்டெக்ஸ், கிளைசிமிக் லோடு பற்றின காணொலியை நீங்கள் போய் பாருங்கள். ஸோ அதில் தெளிவாக நான் சில விஷயங்கள் சொல்லியிருப்பேன். என்ன அப்படின்னா, ஒரு சர்க்கரை நோயாளிக்கு சர்க்கரை அளவுகள் எதை வச்சு அதிகமாகுது? பெரும்பாலும் கிளைசிமிக் இண்டெக்ஸ் அப்படிங்கிறத சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அதாவது எவ்வளோ வேகமாக அந்த சர்க்கரை அளவுகள் அதிகமாகுது அப்படிங்கிறத பொறுத்து. ஆனால் அதை விட முக்கியமாக ஒட்டுமொத்தமாக எந்த அளவுக்கு அதில் மாவுச்சத்து இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் கம்மி அப்படின்னாலும் நீங்கள் அதில் இருக்கக்கூடிய மாவுச்சத்து அளவுகள் அந்த உணவில் ஒரு அதிகமாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு அது அதிகமாக சர்க்கரை அளவுகளை ஏற்றத்தான் செய்யும். ஸோ வெறும் கிளைசிமிக் இண்டெக்ஸ் மட்டும் பார்க்கக்கூடாது, எவ்வளவு மாவுச்சத்து இருக்குது அப்படிங்கிறத கிளைசிமிக் லோடுன்னு சொல்லுவோம். அது ரெண்டையுமே நம்ம பார்த்தா தான் ஸோ ஒரு பொருள் ஒரு சர்க்கரை நோயாளிகளுக்கு ஓகேவா இல்லையா, எந்த அளவுக்கு எடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ண முடியும். பொதுவாக பழங்கள் இனிப்பாக இருக்கிறதுக்கு காரணம் அதில் இருக்கக்கூடிய சர்க்கரைகள் தான். பெரும்பாலான பழங்களில் உங்களுக்கு அதனுடைய சர்க்கரைகள் 3 விதமான சர்க்கரைகள் இருக்கும். அதாவது குளுக்கோஸுங்கிற சர்க்கரையும் டைரெக்டாக இருக்கும், ஃப்ரக்டோஸ் அப்படிங்கிற சர்க்கரையும் இருக்கும், அப்புறம் சுக்ரோஸ். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, பழங்களில் இருக்கக்கூடிய சர்க்கரை எல்லாமே ஃப்ரக்டோஸுங்கிற பழச்சர்க்கரைன்னு நினைக்கிறாங்க. அதாவது ஃப்ரக்டோஸ் இயற்கையாக பழங்களில் பொதுவாக காணப்படும் ஒரு சர்க்கரை அப்படின்னு நம்ம சொன்னாலும் பழங்களில் 3 விதமான சர்க்கரைகளும் கலந்துருக்கும். ஸோ ஒவ்வொரு பழத்துலேயும் ஃப்ரக்டோஸ் எவ்வளோ, இன்னொரு பழத்தில் குளுக்கோஸ் கொஞ்சம் அதிகம், இன்னொரு பழத்தில் சுக்ரோஸ் அதிகம். அந்த மாதிரி ஒவ்வொரு பழத்துலேயும் ஒவ்வொரு விகிதத்தில் இந்த 3 விதமான சர்க்கரைகளும் கலந்துருக்கும். ஸோ பழங்கள் வெறும் ஃப்ரக்டோஸான ஆனது அப்படிங்கிறது ஒரு தவறான புரிதல். ஸோ இப்போ பொதுவாக நம்ம பார்க்கக்கூடிய பழங்களில் மாவுச்சத்து அளவுகள் எவ்வளோ இருக்குது, அதாவது ஒரு 100 கிராம் பழங்கள் எடுத்துக்கிறீங்க. ஸோ அதில் மாவுச்சத்து அளவுகள் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது நான் வரிசையாக சொல்கிறேன். இருக்கிறதுலே பார்த்திங்கன்னா வாழைப்பழம் தான் மாவுச்சத்து அதிகம். 100 கிராமில் 22 கிராம் மாவுச்சத்து இருக்குது. அதுக்கு அடுத்தது திராட்சையும் மாதுளம்பழமும், அது பார்த்திங்கன்னா 100 கிராமில் 18 கிராம் மாவுச்சத்து இருக்குது. மாம்பழம், கொய்யாப்பழம், ஆப்பிள் பழம், பைனாப்பிள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 13லேருந்து 14 கிராம் மாவுச்சத்து இருக்குது. பப்பாளி பழம் இது ஒரு 10லேருந்து 12 கிராம் மாவுச்சத்து இருக்குது. இன்னும் இதுக்கு அடுத்தது கீழே இறங்கினா ஆரஞ்சு பழம், அப்புறம் தர்பூசணி இதெல்லாம் ஒரு 100 கிராமில் ஒரு 8 கிராம் மாவுச்சத்து இருக்குது. இன்னும் அதை விட நம்ம கீழே இறங்கினா உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த பெரிஸ்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா, ஸ்ட்ராபெரி, அப்புறம் நம்ம ஊரில் ஒரு நாவல் பழம், இதெல்லாம் பார்த்திங்கன்னா மாவுச்சத்து சும்மா ஒரு 5-6 கிராம் தான் 100 கிராமில் இருக்குது.
ஸோ இதுதான் வந்து மாவுச்சத்தோட அளவுகள். இதை உங்களுக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும்னா நீங்கள் நினைக்கலாம், இருக்கிறதுலே வாழைப்பழம் அதிகம் 22 கிராம் மாவுச்சத்து இருக்குது. அப்புறம் அது கொஞ்சம் நார்ச்சத்து இருக்கும் எல்லா பழங்கள்லையும், அது ஒரு 2-3 கிராம் இருக்கும். அதை கொஞ்சம் கழிச்சிடணும்னு வச்சுக்கோங்க, நெட் கார்ப்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அதை நம்ம இங்கே ரொம்ப நான் சொல்லி குழப்ப விரும்பல. ஸோ அது இருக்கும். ஸோ இப்போ இதை வந்து நீங்கள் நார்மல் உணவுகளோடு நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள். இப்போ ஒரு 100 கிராம் வெந்த சாதம் வந்து பார்த்திங்கன்னா 27 கிராம் மாவுச்சத்து. 100 கிராம் சப்பாத்தி, சரிங்களா, சப்பாத்தி ஜெனரலி ட்ரைனஸ் அதிகம் இல்லையா. ஸோ 100 கிராம்னா கிட்டத்தட்ட 3 சப்பாத்தி வரும். ஸோ 100 கிராம் நீங்கள் சப்பாத்தி சாப்பிட்றீங்கன்னா கிட்டத்தட்ட 50லேருந்து 60 கிராம் மேலே மாவுச்சத்து அதில் இருக்கும். ஸோ இல்லை நீங்கள் அதே மாதிரி ஒரு ராகி தோசை சாப்பிட்றீங்க, ஒரு 3 சாப்பிட்றீங்கன்னா தாராளமாக ஒரு 50லேருந்து 60 கிராம் மேலே மாவுச்சத்து இருக்கும். ஸோ நீங்கள் நார்மல் இந்த பழங்களையும் மற்ற நீங்கள் மாவுச்சத்து உணவுகளையும் கம்பேர் பண்ணும் பொழுது இந்த பழங்களில் இருக்கக்கூடிய மாவுச்சத்து வந்து மற்ற வாழைப்பழமே நீங்கள் அரிசியோ சப்பாத்தியோ ராகியோ கம்பேர் பண்ணும்போது 3ல் 1 பங்கு தான் உங்களுக்கு மாவுச்சத்து இருக்குது. மற்ற பெரும்பாலான பழங்கள்லாம் நீங்கள் கம்பேர் பண்ணும்போது 5ல் 1 பங்கு கூட இந்த பழங்களில் மாவுச்சத்து கிடையாது. ஸோ நீங்கள் ஒரு 4 சப்பாத்தி சாப்பிட்றதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு 3 வாழைப்பழமே சாப்பிட்டாலும் உங்களுடைய சர்க்கரை அளவுகள் உங்களுக்கு 1/3 தான் ஏறும். அல்லது வேறு பப்பாளி பழம் அந்த மாதிரி நான் 13-14 கிராம் ஒரு லிஸ்ட்டு சொன்னேன் இல்லையா, அந்த பழங்கள்லாம் நீங்கள் அதே அளவு நீங்கள் சாப்பிட்றீங்க, இல்லை இன்னும் கூட கொஞ்சம் சேர்த்து சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோம். இன்னும் வெறும் 100 கிராமோட நம்ம நிறுத்த மாட்டோம், ஒரு 200 கிராம் சாப்பிட்றோம் அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட உங்களுக்கு நீங்கள் அதுக்கு நிகராக நீங்கள் வேறு ஒரு இட்லியோ தோசையோ சப்பாத்தி சாப்பிட்றத விட ஒரு அதோடைய 30% 40% தான் அதிகபட்சம் சர்க்கரை அளவுகள் ஏறும். அடுத்தது கிளைசிமிக் இண்டெக்ஸ். நான் இதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை, ஏன்னா எவ்வளோ மாவுச்சத்துங்கிறத ரொம்ப முக்கியம் என்னை பொறுத்தவரையில். கிளைசிமிக் இண்டெக்ஸுங்கிறது ஜஸ்ட் எவ்வளோ வேகமாக அந்த சர்க்கரை ஏறுது இறங்குதுங்கிறது தான் தீர்மானிக்குது. இது ஏன் அவ்வளோ முக்கியத்துவம் இல்லை அப்படின்னு இந்த நம்பர் சொல்லும்போது உங்களுக்கு தெரியும். கிளைசிமிக் இண்டெக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே அதிகம் நம்ம தர்பூசணி தான், 72 பாயிண்ட் வருது கிளைசிமிக் இண்டெக்ஸு. என்ன டாக்டர்னு நீங்கள் நினைக்கலாம், ஆனால் அதனுடைய மாவுச்சத்து அளவுகள் வந்து 100 கிராமில் 8 கிராம் தான் இருக்குது. ஸோ அதனால் 72ன்னு கிளைசிமிக் இண்டெக்ஸ் அதிகமாக இருந்தாலும் அதனுடைய ஒட்டுமொத்த மாவுச்சத்து அளவு வெறும் கம்மிங்கிறனால அது பிரச்சனையே கிடையாது. வேறு ஈவன் நீங்கள் ரொம்ப இனிப்புன்னு நினைக்கக்கூடிய வாழைப்பழத்தில் பார்த்தீங்கன்னா கிளைசிமிக் இண்டெக்ஸ் 58, மாம்பழத்தில் பார்த்தீங்கன்னா கிளைசிமிக் இண்டெக்ஸ் வெறும் 50-52 தான், பப்பாளி பழத்தில் ஒரு 60, மாதுளம் பழத்தில் ஒரு 55, ஆப்பிளில் ஒரு 40. ஸோ இதெல்லாம் நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா, இப்போ நீங்கள் மற்ற தானியங்கள் கம்பேர் பண்ணுங்கள். அரிசி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதனுடைய கிளைசிமிக் இண்டெக்ஸ் ஆல்மோஸ்ட்டு 72. கோதுமை எடுத்துக்கிட்டிங்கன்னா அது சமைக்கிற முறை பொறுத்து அதனுடைய கிளைசிமிக் இண்டெக்ஸ் ஒரு 60லேருந்து 65. சிறுதானியங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலும் அதனுடைய கிளைசிமிக் இண்டெக்ஸ் ஒரு 60 அல்லது சில சமயம் வந்து ஒரு 55 to 65 இந்த ரேஞ்சில் வரும். ஸோ நீங்கள் கிளைசிமிக் இண்டெக்ஸ்னு சொல்லக்கூடிய எவ்வளோ வேகமாக சர்க்கரை அளவுகள் ரத்தத்தில் ஜாஸ்தி ஆகுதுங்கிற நம்பரை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலும் நீங்கள் நார்மல் மற்ற தானிய உணவுகளை ஒப்பிடும் பொழுது உங்களுக்கு இந்த பழங்களில் கொஞ்சம் கம்மி தான். ஸோ மாவுச்சத்து அளவுகளும் கம்மி, கிளைசிமிக் இண்டெக்ஸும் கொஞ்சம் கம்மி தான். ஸோ அதனால் அப்படி பார்க்கும் பொழுது நார்மல் தானிய உணவுகளை நீங்கள் ஒப்பிடும் பொழுது இந்த பழங்கள் ஓரளவுக்கு தேவலாம் தான். ஒன்று என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, அதில் இருக்கக்கூடிய அந்த ஃப்ரக்டோஸ் சர்க்கரை நீங்கள் அளவுக்கு அதிகமாக எடுக்கும் பொழுது, நீங்கள் பழங்கள் வந்து 300 கிராம் 400 கிராம் அந்த மாதிரி நீங்கள் தினசரி அளவில் சாப்பிட்டிங்கன்னா அது வந்து உங்கள் கல்லீரலுக்கு கொஞ்சம் சில ஒரு லோடு கொடுக்கும், ஃபேட்டி லிவர் மாதிரியான பிரச்சனைகளை வர வைக்கலாம். ஸோ பழங்கள் வந்து மிதமான லெவலில் ஒரு 100 கிராம் 150 கிராம் அந்த மாதிரி நீங்கள் ஈவன் ஒரு சர்க்கரை நோயாளி கூட சாப்பிட்டாங்கன்னா நம்ம இட்லி தோசையெல்லாம் கம்பேர் பண்ணும்போது கம்மியாக தான் சர்க்கரை அளவுகள் அதிகமாகும். யாராவது லோ கார்ப் அல்லது பேலியோ கீட்டோ இந்த மாதிரியான உணவுகள் இருக்காங்க அப்படின்னா அவங்கள வந்து இந்த காணொலி பார்த்து கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். ஏன்னா லோ கார்ப் டயட்லாம் இருக்கிறவங்க வந்து சாப்பிடக்கூடிய உணவுகளோட லெவலே அது வேறு ரேஞ்சு, சரிங்களா. ஸோ இங்கே வந்து நாம் கிளைசிமிக் இண்டெக்ஸு 40, 50, 55 பேசிகிட்டு இருக்கோம். அரிசி கூட கம்பேர் பண்ணி அதெல்லாம் 60-70ங்க, பழம் 40-50ன்னு பேசிகிட்டு இருக்கோம். மாவுச்சத்து வந்து அதெல்லாம் 50-60 கிராம் வருதுங்க, இது வந்து ஒரு 10-15 கிராம் அல்லது 20 கிராம் வருது, பரவாயில்லன்னு நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் லோ கார்ப் உணவு முறையில் இருக்கிறவங்க நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் வந்து பார்த்திங்கன்னா நட்ஸு, வேர்க்கடலை, தேங்காய், முட்டை, நான்வெஜ்ஜு, பன்னீர், காளான் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மாவுச்சத்து அளவுகள் 10 கிராம் கூட கிடையாது, சரிங்களா. நிறைய இதில் மாவுச்சத்து 5 கிராம் கூட இருக்காது ஒரு 100 கிராமில். ஸோ கிளைசிமிக் இண்டெக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா 0, 5, 10. ஸோ பழங்கள் கூட 40-50. நான் சொன்ன இந்த உணவுகளுக்கெல்லாம் கிளைசிமிக் இண்டெக்ஸு வெறும் 0லேருந்து 10க்குள்ளே தான் வரும். ஸோ இது வந்து வேறு லெவல். ஸோ நீங்கள் ஒரு ஸ்ட்ரிக்டான சிவியர் டயபெட்டிக்கு, நீங்கள் ஸ்ட்ரிக்டான ஒரு மாவுச்சத்து இல்லாத உணவு முறையில் இருக்கீங்கன்னா அவங்க இந்த காணொலியை பார்த்து கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். ஸோ நீங்கள் அந்த லோ கார்ப் உணவுகளில் இருங்க. ஆனால் நீங்களுமே கூட
அக்கேஷ்னலாக ஒரு 100 கிராம் பழங்கள் சாப்பிட்றீங்க, ஒரு இனிப்பு கம்மியான பழங்கள் சாப்பிட்றீங்கன்னா பெருசாக பாதிப்பு இல்லை. அதில் மெயினாக வந்து கொய்யாக்காய் சொல்லுவோம். ஏன்னா இந்த எல்லாத்துலேயுமே கொய்யாக்காவோட கிளைசிமிக் இண்டெக்ஸ் வெறும் 12 தான். சரிங்களா? அதனுடைய மாவுச்சத்து ஒரு 14 கிராம் இருந்தாலும் அதனுடைய ஃபைபர் கண்டென்ட் அதிகம் அப்படிங்கிறனால அதனுடைய கிளைசிமிக் இண்டெக்ஸ் வெறும் 12 தான். ஸோ மற்ற ஒரு நட்ஸுக்கெலாம் எவ்வளோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் இருக்கோ அந்தளவுக்கு நிகரான இது. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது இருக்கிறதுலையே கொய்யாக்காய் வந்து ஒரு சர்க்கரை நோயாளிக்கு ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்கும். மற்ற பழங்களும் ஓகே, நீங்கள் மிதமான அளவில் எடுத்துக்கிட்டால். இது எல்லாமே நீங்கள் வந்து ஜூஸாக குடிக்க வேணாம், முழு பழங்களாக நீங்கள் அந்த நார்ச்சத்தோடு சாப்பிடுங்க. அப்போ தான் அதோட நார்ச்சத்தோடு சேர்ந்து அந்த ஃபுல் பேக்கேஜில் போகும்போது தான் அதனுடைய ஜீரணமாகும் தன்மை மெதுவாக இருக்கும். நீங்கள் அப்படியே அரைச்சி ஜூஸாக அப்படியே குடிச்சிங்க வடிகட்டி அப்படின்னா அது வந்து சும்மா வைட்டமின் கலந்த ஒரு குளிர்பானம் போல தான். சரிங்களா? கூல்ட்ரிங்க்ஸ் மாதிரி தான். ஸோ அதனால் அதை நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். நீங்கள் முழு பழமாக சாப்பிடுங்க, மிதமான அளவில் எடுத்துங்க. இருக்கிற பழங்களில் உங்களுக்கு எதர் நீங்கள் கொய்யா மாதிரி மாவுச்சத்து அதிகம் இருந்தாலும் நார்ச்சத்து அதிகமாக கிளைசிமிக் இண்டெக்ஸ் கம்மியாக உள்ள உணவுகள் எடுத்துக்கலாம். அல்லது இந்த பெரிஸ் அந்த மாதிரி நாவல்பழம் அதெல்லாம் எடுத்துக்கலாம். இல்லை ஒரு பப்பாளி அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிராம் கம்மி. ஸோ ஒரு 10 கிராம் 12 கிராம் தான் மாவுச்சத்து வருது. தர்பூசணி அதெல்லாம் 8 கிராம் தான் வருது. இந்த மாதிரி பழங்கள் எடுத்துக்கலாம். ஈவன் மற்ற பழங்கள் நீங்கள் ஒரு மாம்பழமோ இல்லை வாழைப்பழமோ அல்லது கிரேப்ஸு அதெல்லாம் மாதிரி நீங்கள் சாப்பிடணும்னு நினச்சா கூட மிதமான அளவில் எடுத்துக்கலாம். தானியங்களை கம்பேர் பண்ணும்போது இது சூப்பர். லோ கார்ப் உணவுகளை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் மாவுச்சத்து இதெல்லாம் அதிகம். ஸோ பார்த்து சரியான முடிவை எடுங்க.